நீங்க நல்லா இருக்கணும் சார். நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு உங்க பொண்டாட்டியோட 1000 வருஷத்துக்கு சந்தோஷமா இருப்பீங்க சார். ரொம்ப நன்றி உங்க சார். மனைவிக்கு ஒண்ணும் ஆகாது. சரிங்க சார். கவலைப்படாதீங்க. வா போலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரசிச்சிட்டு இருக்கேன். என்ன ரசிச்சிட்டு இருக்க? உங்களை ஆ? ஒன்றும் இல்லை, எப்படி வந்த? ஆட்டோல. சரி வா, வீட்டுல டிராப் பண்றேன். வா. போலாமா? என்ன? ம். பாட்டு போடவா? ஆல்ரெடி மனசுக்குள்ள சாங் ஓடிட்டு தான் இருக்கு. நீ இறங்கிக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ம். நான் அப்புறமா வரேன். ஜெயம்மா சாப்பிடுங்க. ஆமா, இந்த வீட்ல எனக்கு சாப்பிடுறது தவிர வேற என்ன வேலை இருக்கு? குச்சி நகி ஒண்ணுமே இல்ல. நான் சொன்னதா யாருமே கேக்குறதே இல்லையே. அட்லீஸ்ட் என் வயிறு சொல்றத நானாவது கேக்குறேன். என்ன ஜெயமா பிளேட்டை கையில வச்சுட்டு பிலாசபி எல்லாம் பேசுறீங்க? பிலாசபி நகி, பிலாசபி இல்ல, ஃபீலிங் பதி. ஃபீலிங் பதியா? அப்படின்னா இந்த வீட்ல இருக்கிற யார் மனசுலயும் ஃபீலிங்கே இல்லைன்னு கவலைப்பட்டா அதுதான் நான் சொல்ற ஃபீலிங் பத்தி. நான் தான் எல்லார் மேலையும் கூறுகெட்டத்தனமா பாசமா அலையறேன். ஆனா இங்க இருக்கிற யாருமே என்ன ஒரு மனுஷியாவே பாக்குறது இல்ல. எல்லாம் வேஷம். நான் பெத்த பையன், ஒரே ஒரு பேட்டா, அவனும் கேட்க மாட்டேங்கிறான்.
இவளும் கேட்க மாட்டேங்கிறா. என்கிட்ட நல்ல பிள்ளையாட்டம் பேசுறதெல்லாம் அப்படியே ஆக்டிங்கோன்னு தோணுது. ஜெயம்மா, நீங்க யார ஜெயம்மா திட்டிட்டு இருக்கீங்க? ஐயோ, உங்களை போய் திட்ட முடியுமா? நான் யாரையோ திட்டிட்டு இருக்கேன், வேலைக்காரங்களை திட்டிட்டு இருக்கேன், இல்ல நானே என்ன திட்டிக்கிறேன். ஓ, இந்த வீட்ல எனக்கு திட்டுறதுக்கு கூட உரிமை நகி? உங்களை போய் திட்ட முடியுமா மேடம்? போங்கம்மா போங்க. வெளியில போயிட்டு டயர்டா வந்திருக்கீங்க, தாலி வேற வெயிட்டா இருக்குமா? அத அப்படியே கட்டி ஆணில மாட்டிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஜாவ் ஜாவ். இப்ப எதுக்கு தேவையில்லாம தாலி இழுக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் தாலிங்கிறது தேவையில்லாத ஒரு சுமை தானே. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த தாலியை கட்டதான் போறேன். ஆ? நீங்க தான் கட்டுறதுக்கு புது தாலி தர போறீங்களே. ஏய் நில்லு நில்லு, இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. என்ன சொன்ன என்ன சொன்ன? தாலி பிரிச்சு கட்டுறதுக்கு எனக்கு ஓகேன்னு சொன்னேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மறுதாலி ஃபங்க்ஷனை நடத்துங்க ஜெயம்மா. அப்படியா? ஐயோ, ஓகே சொல்லிட்டாளே, ஓகே சொல்லிட்டாளே. ஐயோ, செல்லக்குட்டி செல்லக்குட்டி, உச்சி குட்டி உச்சி. பீட்ரூட் குழம்பா ஜெயம்மா? சூப்பரா இருக்கு. வேணுமா? மதியத்துல இருந்து சாப்பிடவே இல்லை தெரியுமா? ஐயோ தோ. ஏய் அப்படி கூட. ஜெயம்மா ஜெயம்மா இது தரேன் இது தரேன். நல்லா இருக்கா? மிக்கி மவுஸ் அப்பளம்ல, அதான் நல்லா டேஸ்டியா இருக்கும். போதும் ஜெயம்மா. போதுமா? சரி சரி சரி. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இதோ வந்துட்டேன் இரு வந்துட்டேன். ஜெயம்மா ஏய் அத சாப்பிட்டல என்ன பாக்குற? முட்டை முட்டைலாம் இல்ல. இது இருக்கே. ஐயோ கடவுளே, இப்பதான் என் கோவத்துல இருந்த வருத்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட. உன்னை உள்ள வச்சது இப்பதான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹாசினி மறுதாலி ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டா. நான் கண்ட கனவை பொய்யாக்க பாதி கிணறு தாண்டிட்டேன். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா நீ சந்தோஷப்படாத. ஏன்னா ஏஜேவையும் ஒத்துக்க வச்சாதான் உனக்கு நிம்மதி. அப்பதான் இந்த ரூம்ல இருந்து நீ வெளியே வர முடியும். எப்படியாவது என்னோட ஏஜே மனசை மாத்திரு. நீ மாத்திடுவ எனக்கு தெரியும். அப்புறமா உன்னை பழைய இடத்துல கொண்டு வச்சு சிறப்பா உனக்கு பூஜை பண்றேன். ஓகேவா? சிச்சு. உப்பர் கையா போயிட்டான் வா. ஹாசினி तुम एक काम करो, ஒரு வேலை செய். நீ என்ன பண்ற, மறுதாலி ஃபங்க்ஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டல, அதே மாதிரி ஏஜேவி நீ ஒத்துக்க வைக்கணும். போ போ. ஜெயம்மா, அது உங்க வேலை, நாளை பண்ண மாட்டேன். அது என்னது இது உங்க வேலை எங்க வேலைன்னுட்டு? தாலி பிரிச்சு கட்டுறது என்ன எனக்கா? ஐயோ ஜெயம்மா, உங்க மகனை பத்தி தெரிஞ்சது இவ்வளவுதானா? ஈஸியா எஸ்ன்னு சொல்ற விஷயத்துக்கே நான் போய் கேட்டா வீம்புக்காக நோன்னு சொல்லுவாரு. இது ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆன மேட்டர் வேற. இத போய் நான் எப்படி கேக்குறது? பெத்தவ சொன்னா நடக்காத மேட்டர் கூட பொண்டாட்டி சொன்னா நடக்குமா?
பொண்டாட்டி நானா? ஆ, என்ன லூசு தனமா சிரிச்சிட்டு இருக்க? அதனாலதான் ஏஜ உன்னை இழிச்ச வாயின்னு கணக்கு போடுறான். மிரட்டியே காரியம் சாதிக்கிறான். அவருக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கிறத விட நான் லூசாவே இருந்துட்டு போயிடுறேன். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ஏன் ஜெயமா இப்படி சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறேன்னா, உன்னால எதையுமே பண்ண முடியாதுமா. உன்னால எதுவும் பண்ண முடியாது ஹாசினி. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஜெயமா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. அப்ப போய் பேசு. எதுக்கு பயப்படுற? கியூ கியூ பயமா? எனக்கா? எனக்கெல்லாம் யாரை பார்த்தும் பயம் இல்ல. இப்பவே போறேன், பேசுறேன். போ, போய் பேசு. ஏதாவது நடக்கும். வர வேண்டிய நேரத்துல கரெக்டா நான் வந்துடுறேன். நடக்கும்னா வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா. எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது, ஆனா கரெக்டான டைமுக்கு வந்துருவேன். போ ஜெயமா. வந்துருவேன், தைரியமா போலாம். என்ன நம்பலாம். போ. கடவுளே, வந்துருவீங்கல்ல? வந்துருவேன், தைரியமா போலாம். கடவுளே, என்ன நடக்க போகுதோ? பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ? மருத்தாளி ஃபங்க்ஷன் பண்றேன்னு நான் ஜெயம்மா கிட்ட சொல்லிட்டேன். இது ஏன் என்கிட்ட சொல்ற? தாலி கட்டின உங்ககிட்ட சொல்லாம மந்திரம் சொன்ன ஐயர்கிட்டயா சொல்ல முடியும்? உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒத்துக்கிட்ட மாதிரி நீங்களும் ஒத்துக்கோங்க. நான் எதுக்கு ஒத்துக்கணும்? நான் எல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். யோ லூசி ஹிட்லர். ஏய், பின்ன மருத்தாளி ஃபங்க்ஷன்ல தாலியை பிரிச்சு நீங்க தான் என் கழுத்துல கட்டணும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஓ, உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? இதுல என்ன ஆசை? கல்யாணத்தன்னைக்கு திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு இப்ப மருதாளி ஃபங்க்ஷன்ங்கிற பேர்ல லீகல்ல தாலி கட்டிக்கலாம்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. பிளேட் அப்படியே மாத்தி போடுறீங்க. நீங்க தானே பிளாக்மெயில் பண்ணி என்ன மிரட்டி தாலி கட்டினீங்க. நீங்க போட்ட மோதிரத்தையே வேண்டான்னு போனவனா. நீங்க இப்ப கட்டுற தாலிக்கு ஆசைப்படுவேனா? அப்ப எதுக்கு இந்த மருதாளி ஃபங்க்ஷன்ல தாலி கட்டணும்னு சொல்ற? அதுலயும் பிரபலியோட தாலி கட்டணும்னு ஏன் ஆசைப்படுற? நான் எதுக்கு ஆசைப்படுறேன்? ஜெயம்மா கெட்ட கனவு கண்டுட்டு பயப்படுறாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக தான் சொல்றேன். வாழ்க்கையில தாலிங்கிற பேர்ல உன்கிட்ட ஏமாந்தது போதும். இனிமேயும் நான் ஏமாற மாட்டேன். ஏமாந்தது நான், நீங்க இல்ல. நானே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஜெயம்மா பாவம் அவங்க பயப்படுறாங்களேன்னு இதெல்லாம் செய்யறேன். உங்களுக்கு என்ன? இதுக்கு மேல உன்கிட்ட இத பத்தி எல்லாம் பேச முடியாது. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன். உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். இப்ப கிளம்பு, கிளம்பு, போ, வெளியே போ. அழாத, யாம் இருக்க பயமே. நல்லா கேளுங்க ஜெயம்மா. என்ன ஏஜ் இது? மருதாளி ஃபங்க்ஷனுக்கு பேச வந்தவள இப்படியா நடத்துறது? தாலி என்ன பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? அதுல ஆம்பளைங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? தாலி நிலைக்கிறதுக்காக பொம்பளைங்க எந்த பூஜை பண்ணாலும் அது ஆம்பளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பூஜையுமே. நீங்க நல்லா இருந்தாதான்ப்பா தாலி நிலைக்கும். இது கூட முझे மாலும் நை, தெரியாதா? அம்மா, இவளை பத்தி உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? கியா மாலும் நகி? என்ன தெரியாது? உனக்காக இவ விரதம் இருந்தா, உனக்காக லட்சுமி பூஜை செஞ்ச, அதே மாதிரிதான்ப்பா இதுவும். கிழிச்சா. இது பாருமா, இவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டதே இவ திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டான்னு நிரூபிச்சு இவ வீட்டு விட்டு துரத்துறதுக்கு தான். கொஞ்ச நாள்ல இந்த வீட்டு விட்டு போகணும்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் இந்த மருதாளி ஃபங்க்ஷன் அது இதுன்னு பில்டப் கொடுத்து இங்கே பெர்மனண்டா டேரா போட்டுதான்னு பிளான் போடுறா இவ. இது புரியாம பேசிக்கிட்டு. இதுல என்னோட பிளான் எங்க இருக்கு? கனவு வந்தது ஜெயம்மாக்கு.
பயப்படுறதும் ஜெயமா. ஆமா. நான் என்னவோ அவங்க கனவுல புகுந்து இதெல்லாம் செஞ்ச மாதிரி பேசுறீங்க. ஏய், நீ பேசாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அதை விட உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஹாஸ்பிடல்ல யாரோ ஒரு புருஷன் பொண்டாட்டிக்காக அப்படி ஃபீல் பண்ணி பேசுனீங்க. எங்க பெத்த அம்மாவோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏய், இப்போ எதுக்கு அம்மாவை இதுல இழுக்கிற? ஏய், அவ ஒண்ணு என்ன இழுக்கல, உண்மையதான் சொல்றா. நீ தான் புரிஞ்சுக்காம பேசுற. இவள தாலி கட்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாராம், ஆனா பொண்டாட்டியா நடத்த மாட்டாராம். வெளியில வைஃபா, வீட்டுக்குள்ள வைஃப் மாதிரியா. எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? நீ பிரபலியோட தாலியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே, அதுல ஏதாவது நியாயம் இருக்கா போலும்? அவ என் பொண்டாட்டின்னு நீ சொல்றதுக்கு காரணமே அந்த தாலி தானடா. அவளே போயிட்டா, அவ தாலியில மட்டும் எப்படி உனக்கு ரைட்ஸ் இருக்கு போலும்? அப்படி சொல்லுங்க ஜெயமா. புலி மாதிரி இருக்கிறதுக்காக பூனை புலி ஆயிட முடியுமா? ஏய், என்ன ரெண்டு பேரும் கூட்டணி போடுறீங்களா? ஆமா, கூட்டணி தான். இது வெற்றி கூட்டணி. நீங்க ரெண்டு பேரும் என்ன கூட்டணி போட்டாலும் ஜெயிக்க போறது நான் தான். நீங்க ரெண்டு பேரும் மண்ண கவ போறீங்க. சவால் விடாத ஏஜே. ஒத்த பொம்பளை நினைச்சாலே ஆம்பளை ஆட்டி புடுவா ஆட்டி. நாங்க ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்து இருக்கோம். பரோட்டாவை திருப்பி போடுற மாதிரி உங்களை திருப்பி போட்டு வறுத்துருவோம். பரோட்டாவா? நீங்க என்ன கத்துனாலோ கதறினாலோ இது மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த மறுதாலி ஃபங்க்ஷனுக்கு நான் வர மாட்டேன். பிரபலிகாவோட தாலி இவ கழுத்துல ஏறவே ஏறாது. இட்ஸ் மை சேலஞ்ச். சேலஞ்சா? we to agree challenge. முடியாதுன்னு சொன்ன இதோ இந்த வாயால ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். பிரபலியோட தாலிய இதோ உன் கையால இப்படி எடுத்து இவ கழுத்துல கட்ட வைக்கிறேன்டா. நாங்க யாருன்னு காட்டுறோம்டா. ஆமாண்டா, காட்டுறோம்டா. டாவா, என்ன பேசுற? காட்டுறோம் காட்டுறோம் ஹிட்லர். ஒர்க் அவுட் ஆயிடுமா? ஆக்கிருவோம். சொல்லு. இன்னும் போலையா? போயிட்டோம், நேத்தே போயிட்டோம். குளிக்க போறியா? போடி போ. இன்னைக்கு நீ எப்படி ஆபீஸ்க்கு போறேன்னு நாங்களும் பாக்குறோம். நீ மறுதாலி ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நாங்க ஒத்துழையாம இயக்கம் நடத்த போறோம். நாங்க இங்க கிரையிங், உள்ள நீங்க பாத்தீங்க. இப்போ உனக்கு தேவை கட்டிங். அந்த கட்டிங் இல்ல, அந்த கட்டிங். அந்த கட்டிங்கா? அதிரடி ஆக்ஷன் ஸ்டார்ட். அல்லாண்டிங்க. பாம்பு போட்டா வாயில நொர, சோப்பு போட்டா உடம்பு பூரா நொர. எப்படி ஹிட்லர் அந்த நொரைய கழுவ போற? ஏன்னா பைப்ல தான் தண்ணி வராது. கட் கட் வாட்டர் கட். லேண்டிங். One, two, three. தண்ணி வர மாட்டேங்குது. ஏய் ஹாசினி. எஸ். ஏய் ஏய் ஹாசினி, தண்ணி வர மாட்டேங்குது. நாங்க தான் ஆஃப் பண்ணோம். நீங்க தான் ஆஃப் பண்ணீங்களா? ஏன்? ஐயோ, ஏய் லூசு. ஜெயமா பேய். ஏய் எதுக்கு ஆஃப் பண்ண? போய் ஆன் பண்ண. முடியாது. இங்க இருக்கீங்களா? ஏன்? தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டாதான் தண்ணி கிடைக்கும். இல்லனா இப்படியே தான் நொரையோட தான் ஆபீஸ் போக வேண்டியிருக்கும். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டுறீங்களா? எக்ஸாக்ட்லி. உங்க மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு எப்படி குளிக்கிறது எனக்கு தெரியும். போங்க, உங்க வேலையை பாருங்க.
எப்படி பேசுற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும். கண்ணீர் இது, கண்ணீர் இது. அந்த பக்கம் டர்ன் லெஃப்ட். எங்க போய் குளிக்க போறாங்க? எங்க ஆ, ம். வெறும் காத்துதான் வருது. ஏய், நிறுத்துங்க. சும்மா சிரிச்சுக்கிட்டு. ஆ, ஆமா. ஐயோ. ஆ. என்ன ஜெயம்மா, முதல் ஆக்ஷனே ஃப்ளாப் ஆயிடுச்சு. தோல்வியே வெற்றியின் இரண்டாவது படின்னு சொல்லுவாங்கல்ல. ஜெயம்மா, அது முத படி இல்ல? ஓ, மாத்திட்டாங்களோ? சரி சரி. நெக்ஸ்ட் నెక్స్ట్ యాక్షన్ నంబర్ 2 ఇప్పుడు చూడు.